அந்த முத்துசாமி வீட்டில் கூலிக்காரர் முத்துசாமி மாரியாய் 2 பேர் கூலிக்கார, 3 பசங்க 2 பொண்ணுங்க. வயசான 95 வயசான ஒரு தாத்தா கிழமை இருக்கார். அந்த வீட்டில் வந்து ஒப்பாரி சத்தம் கேட்குது. சரி, அந்த 95 வயசு கிழவன் தான் இறந்துட்டாருன்னு சொல்லி எல்லாம் ஒரே வாசல் நின்று குளித்து எல்லாம் அழுதுகிட்டு கிடக்கும். நாட்டாம என்ன பண்ணுறாரு, கேள்விப்பட்டு இப்படி அவர் பெரியவர் தவறிட்டார் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக ஊரில் சிக்கும்பழம், அந்த கரகாட்டம், இந்த தப்பாட்டம் எல்லாம் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த வேன்லாம் வந்து இறங்கினோன்னே எல்லாம் பார்த்துட்டு பந்தக்கந்தெல்லாம் போட்டாச்சு. இத்தனையும் போடுறது நீங்கள் உள்ளதாக இருக்கிறாங்க. அவங்க யார், புருஷன் பொண்டாட்டி மக சண்டை. எதுக்கு சண்டை? பிரச்சனை இருக்குது. ஒரு மலையாளிஸ் வந்திருக்கான் எங்கே கேரளாவிலேருந்து. அந்த கேரளாவிலேருந்து அவனுக்கு நல்ல கூட்டாளின்னு ஒரு லாட்ரி டிக்கெட்டு கொடுத்துருக்கிறான். 10 கோடி ரூபா லாட்ரி டிக்கெட்டு அவன் கொடுத்தான். நண்பா, உனக்கு லாட்ரி டிக்கெட்டில் 10 கோடி கொடுத்தா எனக்கு ஏதாவது வேணும், எனக்கு லாட்ரி டிக்கெட்டுன்னா அந்த தேடி வந்து கொடுத்தேன் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். இந்த லாட்ரி டிக்கெட்டை இவன் இந்த கலவை மறந்துட்டேன். மறந்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம வாங்கி கொடுத்த லாட்ரியில் வந்துட்டு அவன் வர்றான், ஏஜென்ட்டோட வர்றான், பேங்க் ஆஃபீஸோட வர்றான். அவன் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் உள்ளே போய் உனக்கு 10 கோடி வந்துருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த பேரனுங்க பேச்சுகளெல்லாம் எனக்கு சொத்து வேணும்னு இன்னும் பணமே காட்டி பெரிய ராவடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால் தான் இதை நினச்சி தான் புருஷன் போட்டாட்டி 2 பேரும் இந்த இதுகளை வச்சுட்டு என்னடா பண்ணுறதும் பேர் வைக்கும்போது அந்த கிழவன் தான் செத்து போயிட்டாருன்னு சொல்லி நாட்டாமல் ஒரு ஜனமெல்லாம் அழுதுகிட்ட கிடக்கு. பண்டை போட்டு தப்பாட்டாடிக்கிட்டு சிக்குமோடம் கரகட்டார் எல்லாரும் சத்தத்தை கண்டு ஓட்டில் இருக்கிறவங்களெல்லாம் முத்துசாமி மாரியாய் அந்த கிழமை பேரன் பேச்சியெல்லாம் வெளியில் அது என்னையா அங்கே நடக்குது அப்படிங்க. கிழவன் செத்து போயிட்டாருன்னு சொன்னீங்க, அவர் வர்றாங்க, யாரா சொன்னது அப்படின்னு. அதை ஏன்னையா விஷயம் இல்லை, ஐயா செத்து போயின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு தானே இதெல்லாம் வரவழைச்சிட்டு அப்படின்னு. அதை எங்கேயா அப்படின்னு ஏன் ஒப்பாரி வச்சு அழுதிங்க அப்படின்னு. ஏன் பிள்ளைங்க பண்ணால் ஸ்கூல் வச்சாங்க நாங்கள் அழுதோம்ப்பா அப்படின்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ கூட்டிகிட்டு வந்தாச்சு, வந்த போனோன்னு காசு கரகத்தாட்டக்காரருக்காலும் முழுசாக்கா காசு, சிக்கு மேலே போச்சு காசு, தப்பாட்டத்தை காசு. ஐயா பெரியவர் வராரு, நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். இந்த ஆட்டம் எல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்தது. அதனால் விடிய அடிக்கணும். போய் சரக்குக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, சப்ளை பண்ணுங்க. மொத்தம் பில்லு என்ன எவ்வளவுன்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன். பிரியாணி எல்லாம் ஆக்கி போடுங்க. இன்றைக்கி ஊரே திருவிழா தான் அப்படின்னு டங்குன்னு ஆச்சு. எப்படி இருக்குது கதை? சூப்பராக இருக்குதா? அப்புறம் தான் கொடுத்தாரு. எல்லாம் கொடுத்தோன்னே ஆஹா, நான் இனி சாக மாட்டேயா, எனக்கு 100க்கு மேலே ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர்.